ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேகியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 3 முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம பொடி மாஸ் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி முட்டையை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை உடைச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த முட்டையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக 2 வெங்காயம் எடுத்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்க போகிறேன். இது கூட நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்ததுன்னா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அப்படிங்கிறதுனால வேக வைக்காமல் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 3 கைப்பிடி அளவுக்கு நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். ரெண்டு 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். தக்காளி பச்சை பட்டாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது கூட மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மேகி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததும் கூடவே பார்த்தீங்கன்னா மேகி மசால் சேர்த்துக்க போகிறேன். நமக்கு மேகி வாங்கும்போதே கொடுப்பாங்க. இப்போ நான் 2 பேக்கெட் மேகி சேர்க்க போகிறேன், அதனால் 2 பேக்கெட் மேகி மசால் சேர்த்துக்கிறேன். மேகி மசால் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1/2 லிட்டர் தண்ணி இப்போ நான் சேர்த்துருக்கேன், 500 ml. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் எடுத்து வச்சிருக்கிற 2 பேக்கெட் மேகி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துருக்கிற மேகி நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு வரும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. மேகியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக மேகி ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், தக்காளி, முட்டை, பச்சை பட்டாணி இதை போட்டு நீங்கள் மேகி செஞ்சு பாருங்கள். வெறுமனே செய்யாமல் இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற குட்டீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி மேகி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.